சூப்பரான டேஸ்ட்டான பர்ஃபெக்டாக ஒரு பூரி குருமா எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து குக்கரில் வந்து பச்சை பட்டாணி கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம், கேரட்டு கொஞ்சம், உப்பு போட்டு இதை வந்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நசிப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிங்க. தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் நல்லா நம்ம வதக்கிட்டு இப்போ வேக வச்சுருந்த காயை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி இதை நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து முந்திரி கொஞ்சம், கசகசா கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம் ஊற வச்சு இதை வந்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு இந்த காய் எல்லாமே கொதிக்கும் போது இது கூட நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம 2 கொதி வந்ததும் நம்ம இறக்கி விட்டு கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கணும். அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்டான பூரி குருமா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.